இப்போ இவங்கெல்லாம் நிறைய உணவுகளை ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் சாப்பிட்றோன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழணும்னா என்ன பாரம்பரிய உணவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்களேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேழ்வரகு களி, அதோட வேர்க்கடலை சட்னி. எங்களது வந்து இப்போது வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருந்து, ஸோ அங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும் வேர்க்கடலை சட்னி வந்து ஃபேமஸ். அதுவுமே வந்து வேர்க்கடலை சட்னி பூண்டு போட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ கேழ்வரகு கூட வேர்க்கடலை சட்னி ஆர் கருவாடு தொக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது மாதிரி வேற யாராரு என்னென்ன பாரம்பரிய உணவுகளை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். மார்னிங் வெறும் வயிற்றில் இஞ்சி சாரா எடுத்துக்கணும். நம்ம எந்த ஃபுட்டை எடுத்தாலுமே நம்ம உடம்புலேருந்து கழிவு தேங்காமல் வெளியேற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸ். மதியத்தில் உணவுக்கு பிறகு சுக்கு பொடி சாப்பிடணும், பொடியாக இடித்து சாப்பிடணும். இரவு உணவில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கடுக்காய் பொடி இது எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல எந்த ஒரு கழிவும் தேங்காமல் இருக்கும். பழைய கழிவு தேங்கியிருந்தாலும் அது வெளியேற்றும். அப்போ நோய் வராமல் தடுக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நம்மளுக்கு சரியான அளவில் முழு சத்தும் உடம்புக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் போய் சேர உதவும் சார்.